ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிண்டி அனிமல்ஸ் பார்க்ல இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இருக்கிற கேஜை மாற்றிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற வேலாம் என்ன பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன புதுசாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனிமல்ஸ்லாம் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத என்ன பண்ணுவோம் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்தீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மான் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஜ்லாம் போட்டு ஸோ மேலே ஃபுல் நெட்டு போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கு. ஸோ பாருங்க, அவனை பாருங்க, அவன் பெண் நடந்து போயிட்டு இருக்கான். என்ன மாதிரி சோலோ ஆளாக இருப்பான் போல நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெனோவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லுக்கும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கார்கள். இவ்வளோ என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். வரேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐ திங்க் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, நீங்க பாருங்க மக்களே, அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா ரியல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு கிரே பெலிகான். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா உள்ள இருக்கான் பார்த்தீங்களா? அவ்வளோ அழகா இருக்கான் பாருங்க மக்களே, தெரியுதுங்களா? அழகா ஸ்மூத்தா நடக்கிறான் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக ஸோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஸோ பிஃபோர் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கேஜ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜ்லாம் மாற்றி ஸோ நல்லா அப்கிரேட் பண்ணி ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இவன் பார்த்தீங்கன்னா சறுக்குமான். ஆக்சுவலி இவன் பேர் பார்த்தீங்கன்னா சருகுமான். எங்க இருக்கான்னு தெரியலையே, உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காண மக்கள் அவனை காண மக்களை. ஐ திங்க் அவன் அந்த இதுல இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை காணோம். வாங்க அப்படியே போவோம். மயில் கத்துது. ஆக்சுவலி இவன் பேர் பார்த்தீங்கன்னா வெளிமான். ஆனா வெளிமான் பேர் சொல்ல வச்சிருக்கானுங்க. இது கணக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ வாங்க அட பார்ப்போம். அது இருக்கான் பாருங்க மக்களே, வெளிமான். ஆனா வெளிமான்னு சொல்லிட்டு கேஜில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அவனை. பாவம், அவன் தெரியுது அவங்களுக்கு, லைட்டாக தெரியும் நினைக்கிறேன். பாருங்க. ஆக்சுவலி இப்போ அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிளையாடு. ஸோ அப்படியே பார்ப்போம். அதோ தான் பாருங்க மக்களே, உள்ள அழகா ஜம்மு நடந்து போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ அவன் தான் கிளையாடு. அப்படியே பாருங்க.
ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த கேஜா இருக்கட்டும், இந்த கிளாஸ்லாம் போட்டு பக்காவா வச்சிருக்காங்க. பட் இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி கிடையாது. ஆனா வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொன்று பார்த்தா ரொம்ப விசிபிளா இருக்கு. ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா அனிமல்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப விசிபிளா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க அப்படியே அடுத்து பார்த்து பார்ப்போம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா ஸோ வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்து இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல இங்கே உட்கார்ற மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த புது அப்கிரேடுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நீட் அண்ட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா ரோடெலாம் வந்து நடக்கிறதுக்கு வேலாம் பக்காவாக போட்டு ஸோ பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து நான் பண்ண இவன் பேர் தான் தெரியல, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களே இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து சாம்பர் டியர். ஸோ கடமான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. நல்லா மாடு மாதிரி தெரியுதுங்களா? பாருங்க, நான் பேசுறது முன்னாடி பார்க்குறான் யார் நான் பேசுறதுன்னு. ஸோ அழகா இருக்கு, அப்படியே பாருங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா நரி. நரி எங்க இருக்கான்? காணோம் அவனை. நரித்தலை எனக்கு காணோம். மக்களே ஒரு ஏமாற்றம் ஆகிவிட்டது. நரி காணோம். எங்க போயிட்டான்? அது வரைக்கும் பாருங்க மக்களே, திருதான் தெரியல உங்களுக்கு. நல்லா குட்டியாகிறான் பாருங்க, மரக்கிளை மாதிரி. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோட வரீங்க அப்படின்னா ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கிட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே இங்கே வந்து விளையாட விடலாம். ஸோ ரொம்ப சேஃப்டின்னு கேட்டால் 100% ரொம்ப ரொம்ப சேஃப்டி. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக சில் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இது இருக்கும். வெள்ளை மயில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அவனை பாருங்க மக்கள், அப்படியே சும்மா மாசா பண்ணிருக்கான். வெள்ளை மயில் அழகா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ வந்து டீ, காஃபி, பாப்கார்ன், ஜூஸ் அந்த ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. ஸோ வந்து அப்படியே பாருங்கள். இந்த பார்க்கினுடைய மொத்த வரைபடம் ஸோ வந்து அப்படியே பார்க்கலாம், எங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களே இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆஸ்ட்ரிச். இந்த ஆஸ்ட்ரிச்னு கேட்டாலே வந்து நமக்கு மாஸ்டர் படம் தான் ஞாபகம் வரும். எவ்வளோ பெருசாக இருக்கும்.
அது ஈமு. இது எம்பூட்டு பெருசா இருக்கான். ஆக்சுவலி இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஈமு கோழி. ஸோ வந்து அப்படியே பாருங்க, அழகா பாருங்க பார்த்தீங்களா, ஸ்மார்ட் காயா இருக்கான். ஏய், ஏன்டா ஏன்டா ஏன் கோவப்படுற? பார்த்தீங்கன்னா அழகா இருக்கான் பாருங்க. ஸோ அப்படியே அடுத்து போ. மக்களே, இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கவியா மஸ்கவி வாத்து. பாருங்க அப்படி இருக்கான் பாருங்க, உள்ள கலக்கலா பாருங்க, மூக்குல கண்ணுல கலக்கலரா இருக்காங்க, சும்மா கலக்கலா இருக்காங்க. வாங்க அப்படியே அடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து அமெரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பட் ஆனால் உள்ள வந்து ஒரு பேர்டையும் காணும். நான் வந்து உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் காட்டுறேன். சும்மா அழகா ஜகஜோதியா இருப்பாங்க நம்ம வீட்டில். பச்சை கிளி. இது பார்த்தீங்கன்னா வந்து காக்டைல்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த வகையான பேரட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வளர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியில கூட நீங்கள் ஒரு பெட் ஷாப்பில் போய் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அங்கே நீங்கள் வாங்கி இது உங்களால் வந்து வீட்டில் வளர்க்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்டு தான். பட் என்னன்னா வந்து ஸோ வந்து பட் ஏன்னா அது கூட நம்ம பழகும்போது அவங்களும் பார்த்தோன்னா நமக்கு நல்லா பழகுவாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் பேர்டு வளர்க்க ஆசைப்படுறவங்க, ஆசை இருப்பீங்க அப்படின்னா இந்த வகையான பேர்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களை இங்கே பாருங்க, சும்மா 4 பேர் மாசா கெத்தா மரத்தில் உட்காந்துருக்காங்க. அது ரியல் நினைச்சிடாதீங்க. இது இங்கே இருக்க பாருங்க, ப்ரௌன் கலரில் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா இருக்க பார்த்தீங்களா? நானும் அப்படிதான் குட்டியா சின்ன க்யூட்டாக அழகாக இருப்பேன். மக்களே, முக்கியமான பகுதி வந்துட்டோம். குரங்கு. உனக்கு பாருங்க, சேட்டை பிடிச்சவங்களா ஐயா இருக்காங்க பார்த்தீங்களா? பாருங்க சும்மா இருக்க மாட்டேன்றான், சேட்டை பிடிச்ச என்ன பண்ணுறான் பாருங்க. இது பாருங்க, கோவப்படுறான். பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு பார்த்தீங்களா? நானும் சின்ன வயசுல இப்படிதான் அழகா ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பேன். சும்மா ஸ்மார்ட்டா அழகா இருக்கான் பாருங்க. தூண்டுதுன்னா அவ்வளவு பேர் மரத்தை ஆட்டுறான் பார்த்தியா? இந்த படத்துல சொல்ற மாதிரி தம்மா தொண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பேர் கப்பலை நிறுத்துது. இங்க ஒருத்தன் இங்க என்ன வேணா பண்ணுங்கடா, நான் கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் ஒரு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து நீங்க வந்து ஆஹ், கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அங்கங்க ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே எல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இதான் என்னோட செகண்ட் வீடியோ. வந்து இப்போதான் வந்து வ்ளாக் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து முடிஞ்ச வரை இனி வர நாட்களில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இனி வர நாட்களில் நிறைய புதுசு புதுசான கண்டென்ட்டை வந்து இன்னும் அழகாக உங்களுக்கு முடிஞ்ச வரை காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து வர நாட்களில் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இது இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து நம்ம அடுத்து இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.